நம்ம ரோஜா செடி வாங்கி வைப்போம். வாங்கி வச்சதுக்கப்புறம் நிறைய பூக்களும் பூக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம அதை பராமரிக்காமல் விட்டோம்னா நமக்கு ரோஜா செடியில் வந்து நிறைய நோய் தாக்குதல் ஏற்படும். அதில் ஒரு நோய் தாக்குதல் தான் வந்து பார்த்திங்கன்னா, ரோஜா செடியை நம்ம கட் பண்ண உடனேயே அந்த தண்டில் வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி ப்ரௌன் கலரில் காஞ்சி போனது மாதிரி ஆகி போயிடுங்க. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நாளடைவில் ஃபுல்லாக உள்ளே இருக்க தண்டு வரைக்கும் போய் அஃபெக்ட் ஆகி ஸோ செடி வந்து சீக்கிரமாக நமக்கு செத்து போயிடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஆல்ரெடி ரோஜாலாம் கட் பண்ணேன். கட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துளிரே வைக்காமல் இந்த மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அதை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து அந்த ரோஜா செடியே செத்து போயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சிசரால் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் காஞ்சி போயிருக்கோ அதை பக்காவாக நான் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செடிக்கு நல்ல தண்ணியை விட்டுட்டு இதுக்கு ஒரு ஃபங்கிசைடு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபங்கிசைடு வந்து உரக்கடைகளே நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் வாங்கினேன். ஏன்னா ஒரு 20 ருபீஸ் இல்லை 30 ருபீஸ் தாங்க வரும். ஸோ அதை வாங்கியாச்சு. அதை வாங்கி கையில் எடுத்து இந்த மாதிரி அந்த பவுடரை நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த தண்டு மேலே அப்படியே பூசி தாங்க நம்ம விட போகிறோம். வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபங்கிசைடை வந்து நம்ம அந்த செடியோடைய வேர் பகுதியில் ஓரமாக நம்ம தெளித்து விட்டுட்டாலே போதும். அது சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு இந்த செடியை வந்து சேவ் பண்ணுறோம்.